ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் இறைவனிடம் கேட்கின்ற பொழுது நம்பிக்கையோடு கேளுங்கள். நம்பிக்கையோடு கேட்கின்ற உங்களுடைய தேவைகளை கடவுள் கட்டாயமாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையிலே இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வுக்குள் நாம் செல்லலாம். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே முதல் வாசகமாக எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை நாம் செலுத்துவோமாக. உங்களுடைய தலைவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்பணிந்து நடங்கள். தலைவர் என்றால் இந்த இடத்திலே இறை வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கின்ற உங்களுடைய குருக்களுக்கு கீழ்ப்பணிந்து நடங்கள். அவருடைய மனது கோணாதபடி, அதாவது அவருடைய மனது வலிக்கின்றபடி, அவர்களை கஷ்டப்படுத்துகின்றபடி நடந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்கள் பொருட்டு கணக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கண்டித்து தண்டித்து திருத்துகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக நீங்கள் வாழுங்கள். ஏனென்றால் அவர் மனம் கோணும்படி நடந்தால் அது உங்களுக்கு நல்லது அல்ல, அது நன்மை பயக்காது என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக எபிரேய ஆசிரியர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்க ஒருவர் வருகின்ற பொழுது அவர் தன்னலம் நாடாமல் பிற நலத்திற்காகத்தான் வருவார்கள். தங்கள் தாய் தந்தையை விட்டுவிட்டு, தங்களுடைய நண்பர்களை விட்டுவிட்டு, தன்னுடைய வாழ்ந்த ஊரை விட்டுவிட்டு இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்க ஒருவர் வருகிறார் என்றால் எல்லாவற்றையும் இழந்துதான் வருவார்கள். அப்படி இழந்து வருகின்றவர்கள் இறைவனுக்கு உரியவர்கள், இறைவனுடைய அடியார்கள். அப்படிப்பட்டவர்கள் உங்களிடம் இறை வார்த்தையை அறிவிக்க வருகின்ற பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் மனம் கோணாதபடி நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தருகின்ற செய்தி. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மார்க் நற்செய்தி வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் சொல்லுகின்ற செய்தி, அனைத்து சீடர்களும் ஆண்டவரிடம் தாங்கள் சென்ற இடங்களில் செய்த அனைத்தையும் வந்து சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, நீங்கள் சென்று தனிமையாக பால் நிலையத்திற்கு சென்று ஓய்வெடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பலர் வருவதும் போவதுமாக இருந்ததால் அவர்களால் நிம்மதியாக உண்ணக்கூட முடியவில்லை. அதனால் அவர்களை தனிமையாக போய் ஓய்வெடுக்க சொன்ன கடவுள், மக்கள் அவர்கள் ஓய்வெடுக்க சென்றதை பார்த்து அவர்களுக்கு முன்னதாகவே அங்கு போய் எல்லாம் சேர்ந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர் அனைவரும் ஆயனில்லா ஆடுகளாக இருப்பதை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார் என்பதை மார்க் நற்செய்தியில் இங்கு பதிவு செய்கிறார். பிரியமானவர்களே, இறைவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே வாக்களிக்கப்பட்ட இனமான இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது நெருப்பு தூணாகவும் மேகத்தூணாகவும் அவர்களை காத்த கடவுள் இன்றும் நம்மோடு உயிரோடு மனிதனாக மாறி நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களுக்காக மறிக்க புகழ்ந்த கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை நமக்கானவை. அப்படிப்பட்ட அவர் ஆயனில்லா ஆடுகளாக இருக்கின்ற நம்மை பார்த்து அவர் பரிவு கொள்கிறார். அந்த பரிவு என்பதனுடைய அர்த்தம், ஒருவரால் இயலவில்லை, அவர்கள் எதுவும் செய்யவில்லை, கால் முடமாக இருக்கிறது, கை முடமாக இருக்கிறது, அவரால் நடக்க முடியவில்லை, அவரை தூக்கி கொண்டு போய் அவர் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பது. கை முடமாக இருக்கிறது, உண்ண முடியவில்லை, அவர்களுக்கு உணவு ஊட்டுவது. இதுதான் பரிவு. இயேசு கிறிஸ்து மனிதர்களாகிய நாம் துன்பத்திலே ஓண்டு கொண்டிருக்கின்ற பொழுது நம்மை தூக்கி நிறுத்துகிறார். பாவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு புது வழிகாட்டுகிறார். அப்படிப்பட்ட கடவுள் நம்மோடு இருக்கின்ற போது அவரை ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக நாம் வாழ இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை புனித ஜெரோம் எமிலியானி அவருடைய நினைவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவர் வழக்கமாக எல்லா புனிதர்களையும் போல செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர் தான். இருந்தாலும் அவர் நாட்டுக்காக அவர் இராணுவத்திலே சேர்ந்து சண்டை போட போயிருக்கிறார். அப்பொழுது எதிரிகளால் அவர் பிடிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறார். சிறையிலே தனிமையான வாடிய அவர் கடவுளிடம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அன்னை மரியா மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அப்படி ஒரு நாள் அதிசயமாக அன்னை மரியா அவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அந்த காட்சியின் வழியாக அவரை சிறையில் இருந்து விடுவித்திருக்கிறார். அந்த அன்னை மீது அவர் கொண்டிருந்த பற்றும் அந்த அன்னை மீது அவர் கொண்டிருந்த பக்தியும் அவரை மீண்டுமாக புதிய வாழ்க்கை கொண்டு போனது. ஆனால் அவர் உலக வாழ்க்கையை தொடர்ந்து விட்டார். அந்த கடவுளையே தன்னுடைய வாழ்வாக ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு ஏழை எளியவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் உதவி செய்கின்ற பணி அவர் செய்து வந்தார். ஏனென்றால் போரின் போது காயப்பட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்களுக்காக த கம்பெனி ஆஃப் த சர்வன்ட் ஆஃப் த புவர் என்கின்ற ஒரு காங்கிரிகேஷனை ஆரம்பித்து அவரோடு 2 குருக்களை ஆரம்பித்து
நோயாளிகளுக்கு பணி செய்கின்றவராக மாறி போகிறார். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவு இல்லம் கட்டுகிறார். அவர்களை பேணி பாதுகாக்கிறார். அப்பொழுது ஒரு பெரிய நோய் வருகிறது. அந்த நோயிலிருந்து பலரை அவர் காப்பாற்றுகிறார். அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு போவதும் சரி செய்து கொண்டு வருவதும் ஒரு பெரிய பணியாக எடுத்து செய்கிறார். இவர் இதையே கடவுளோட தன்னுடைய பணியாக எடுத்து செய்கிறார். நாளடைவில் அந்த நோய்கள் எல்லாம் சரியாகிவிட்டது. இருந்தாலும் அவர் அதை தொடர்ந்து செய்கிறார். நோய்கள் சரியானாலும் ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு இல்லம் கட்டுகிறார், மருத்துவமனை கட்டுகிறார், மக்களை சந்திக்கிறார், ஏழை எளியர் மீது பற்று கொண்டு அவர்களுக்கு தேவையான செய்கிறார். இங்கே நமக்கு முன் வைக்கப்படுகின்ற கேள்வி என்னவென்றால், ஒரு நோயாளி வருகிறார் என்றால் அந்த நோயாளியை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஒரு ஏழை வருகிறான் என்றால் அந்த ஏழையை நாம் எப்படி பார்க்கிறோம்? நம்மை பொறுத்தவரை மிடுக்கான ஆடை போட்டு வருபவர்களுக்கே முதல் மரியாதை. அழுக்கு சட்டை அணிந்து வருவதற்கு மரியாதையே கிடையாது. ஒரு பங்கிலே நாம் எல்லாரையும் ஒரு மாறி பார்க்க வேண்டும். ஒரு குருவாக இருக்கிற நிலையிலிருந்து ஒரு மாறி பார்க்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் அனைவரும் ஒரு மாதிரியாகத்தான் பார்க்க வேண்டும். இதிலே பிளவுகளோ ஏற்ற இறக்கமோ பார்ப்பீர்களானால் நாம் கடவுளுக்குரியவர்கள் அல்ல. நமது புனிதரான ஜெரோம் எமிலியானி நமக்கு சொல்லுகின்ற பாடம், ஆண்டவரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்ட பாடம், எல்லாரையும் இறைவனுடைய பிள்ளையாக நினையுங்கள். அனைவரையும் இறைவன் உங்களுக்கு கொடுத்த சொத்தாக நினையுங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் தான் உங்களுக்கு அளக்கப்படும். நீதிமொழிகள் புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம். ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறவன் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறான். அவன் செய்ததையெல்லாம் கடவுள் அவனுக்கே திரும்பி கொடுப்பார். அந்த வார்த்தையை நமதாக்கிக் கொள்வோம். அதனால் கொடுப்பதனால் திரும்ப கிடைக்கும் என்று செய்ய வேண்டாம். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இறைவன் உங்களுக்கு தேவையானதை செய்வார். நம்பிக்கையோடு தொடர்ந்து செபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.